இந்த வீடியோவில் illustration 10 பார்க்குறோம். There is a sole trader dealing in automobiles from the following transaction past journal entries for the month of January 2018. அப்போ தெரி புக்குனால் ஆன்சர் சொல்யூஷனில் இந்த புக்ஸ் ஆஃப் தெரின்னு போட்டுட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்ன்னு போட்டு ஃபார்மெட்டு டேட்டு பர்டிகுலர்ஸு லெஜர் ஃபோலியோ டெபிட்டு கிரெடிட் இதான் ஃபார்மெட். டேட்டில் வந்து ஜனவரி 1 2018 ஜனவரி 1ன்னு போட்டுட்டு முதல்ல பாருங்கள் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் 1 lakh வித் குட்ஸ் 2 lakhs வித் பில்டிங் 5 lakhs. அப்போ என்னென்ன கொண்டு வராரு? கேஷ் கொண்டுட்டு வர்றாரு, ஸ்டாக்கு கொண்டுட்டு வர்றாரு, பில்டிங் கொண்டுட்டு வர்றாரு. இது மொத்தமாக கேபிட்டலாக கொண்டுட்டு வர்றாரு. முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு மொத்தமாக கேஷு, ஸ்டாக் சொந்தமாக அவர் வச்சுருந்துருக்காரு, பில்டிங் அவரோட சொந்த பில்டிங் இருந்திருக்கு. எல்லாமே பிஸ்னஸ் கொண்டு வரதுனால பிஸ்னஸ் பொறுத்தளவில் கம்சின் ரியல் அசட் எல்லாம் அது ரியல் அக்கௌண்ட் டெபிட் கார்டு கம்சின், கிரெடிட் கார்டு கோஸ் அவுட். கம்சின்லாம் டெபிட் பண்ணணும், அதனால் கேஷு டெபிட் பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள், ஸ்டாக்கு டெபிட் பண்ணுங்கள், பில்டிங்கை டெபிட் பண்ணுங்கள். மொத்தம் 8 lakhs. தெரி தான் கிவர், தெரிஸ் ஓனர்ன்றதுனால தெரிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு வைக்கணும். அவர் பர்சனல் அக்கௌண்ட் படி கிவர், கிரெடிட் த கிவர். அதனால் தெரிஸ் கேபிட்டலை கிரெடிட் பண்ணிடுங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார், பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு தெரிஸ் கேபிட்டல் கிரெடிட் 8 lakhs. நரேஷனில் தெரி கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் குட்ஸ் அண்ட் பில்டிங்ஸ். ஓகேங்களா? ரெண்டாவது பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ஏஎன்கோ அண்ட் கிரெடிட். இது கிரெடிட் பர்ச்சேஸு, பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸு, பர்ச்சேஸ் டெபிட் பண்ணிடுங்க, டு ஏஎன்கோ கிரெடிட் பண்ணுங்கள். ஏஎன்கோ தான் கிவர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி. அதனால் கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டா டு ஏஎன்கோ. ஓகேங்களா? கிரெடிட் பர்ச்சேஸ் மேட். மூணாவது கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க். கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க்னா பேங்க்கில் கேஷ் டெபாசிட் பண்ணுறது, பேங்க்கு தான் ரிசீவரு. ரியல் அக்கௌண்ட் ரூல் படி கேஷ் கோஸ் அவுட்டு. அதனால் கேஷை வந்து டெபிட் கார்டு கம்ஸ் இன், கிரெடிட் கார்டு கோஸ் அவுட். கேஷ் வெளியே போகிறதுனால கேஷை கிரெடிட் பண்ணணும். பேங்க் ரிசீவர் பர்சனல் அக்கௌண்ட் ரூல் படி பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு கேஷ் 80,000 அமௌண்ட்டை டெபாசிட்டட் இன் த பேங்க். அடுத்து பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் B&Co அண்ட் பேமெண்ட் மேட் த்ரூ டெபிட் கார்டு. டெபிட் கார்டு மூலம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். கிரெடிட் பர்ச்சேஸு உடனே பர்ச்சேஸ் பண்ணி டெபிட் கார்டில் பேமெண்ட் பண்ணிட்டோம்னா பர்ச்சேஸும் பேங்க் 2 அக்கௌண்ட் மட்டும்தான். அதில் B&Co நமக்கு தேவையில்லை, பேமெண்ட் உடனே போட்டு முடிச்சிட்டோம் இமீடியட்டாக. அதனால் வந்து பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸு பர்ச்சேஸை டெபிட் பண்ணி பேங்க்கை கிரெடிட் பண்ணிடுங்க. பேங்க்கில் தான் பணம் போகுது, பேங்க் தான் கிவர். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். குட்ஸ் பர்ச்சேஸ் த்ரூ கிரெடிட் கார்டுன்னு போட்டிருக்காங்க, இங்கே டெபிட் கார்டுன்னு போட்டிருக்காங்க. நரேஷன் 4 பாருங்கள். டெபிட் கார்டுனா டெபிட் கார்டு வேறு, கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுனா நம்ம எவ்வளோ பணம் பேங்க்கில் இருக்கோ அது மட்டும்தான் நம்ம அதில் செலவழிக்க முடியும். கிரெடிட் கார்டுனா ஒரு லிமிட் கொடுத்துருப்பாங்க, அது வரைக்கும் செலவழிக்கலாம். ஒரு 45 days கழித்து அந்த அமௌண்ட்டை இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணலாம், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து வரும். ஓகேங்களா? டெபிட் கார்டுனா நம்ம பணம் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் செலவழிக்க முடியும். இது டெபிட் கார்டு. நரேஷனில் கிரெடிட் கார்டுன்னு போட்டிருக்காங்க, இந்த டெபிட் கார்டுன்னு போட்டுருணும் அதை. ஓகேங்களா? பெய்டு ஏஎன்கோ த்ரூ ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி தான். இப்போ ஆர்டிஜிஎஸ் பண்ணி விட்டோம், அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டோம். அப்போ ஏஎன்கோ ரிசீவரு ஏஎன்கோ டெபிட் பண்ணி பேங்க்கு கிரெடிட் பண்ணணும். ஏஎன்கோ டெபிட் பண்ணி பேங்க் கிரெடிட் பண்ண 3 lakhsக்கு பேமெண்ட் த்ரூ ஆர்டிஜிஎஸ். அடுத்து சோல்டு குட்ஸ் டு C&Co அண்ட் செக் ரிசீவ்டு. சேல் பண்ணி செக் உடனே ரிசீவ் பண்ணிட்டோம். அடுத்த லைனில் பாருங்கள், டெபாசிட் த செக் ரிசீவ்டு ஃப்ரம் C&Co வித் பேங்க். இப்போ 50,000 வந்து அவங்க கேஷ் செக்கை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே அந்த கேஷ் எடுத்து நம்ம அக்கௌண்ட்டில் பேங்க் டெபாசிட் பண்ணுற மாதிரி மீனிங் இருக்குதுல்ல. அதனால் முதல்ல கேஷ் சேல்ஸ் மாதிரி என்ட்ரி போடணும். 6th அன்னைக்கு கேஷ் சேல்ஸ்னால் கேஷ் கம்ஸ்ன்னு கேஷ் டெபிட் பண்ணணும். இங்கே சேல்ஸு இன்கம், அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ் மேட் த்ரூ அண்ட் செக் ரிசீவ்டு. இமீடியட்லி அதை பேங்கிங் பண்ணுறதுனால 7 அந்த அமௌண்ட் அப்படியே டெபாசிட் பண்ணுறாங்க. பேங்க் ரிசீவர் பேங்க்கை டெபிட் பண்ணி கேஷை கிரெடிட் பண்ணிடுங்க. கேஷ் நம்மளை விட்டு போகுது. அதாவது அந்த அவர் கொடுத்த அந்த செக்கு சேல்ஸ் பண்ணி உடனே கேஷ் செக்கிட்ட அவர் பேங்க்கில் போய் எடுக்கிற அந்த கேஷ் எடுத்துகிட்டு வந்து அந்த கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது மீனிங். அப்போ கேஷ் சேல்ஸ் மாதிரி இந்த கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ்னு ஒரு என்ட்ரி, சேல்ஸ் இன்கம் கேஷ் கம்ஸின் மாதிரியும் அதை அப்படியே அந்த கேஷை டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில், பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு சேல்ஸ். ஓகேங்களா? 7 என்ட்ரி முடிஞ்சு. அடுத்து வந்து 8 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் Z&Co அண்ட் பெய்டு த்ரூ டெபிட் கார்டு. இதுவும் அதே மாதிரி தான். பர்ச்சேஸ் பண்ணி இமீடியட்டாக டெபிட் கார்டு மூலம் பேமெண்ட் பண்ணி விட்டதுனால அந்த Z&Co கிரெடிட் பர்ச்சேஸ் போட்டு அப்புறம் பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இல்லை. பர்ச்சேஸ் டெபிட் பண்ணி பேங்க்கை கிரெடிட் பண்ணிடணும், ஏன்னா பணம் பேங்க்லேருந்து போயிடுச்சு. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேங்க். குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை டெபிட் கார்டு. ஓகேங்களா?
அடுத்து பாருங்கள், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்ட் ஃபார் தி ஃபார் அண்ட் பெய்டு த்ரூ நெட் பேங்கிங் மூலம் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் 6000க்கு. அப்போ ஸ்டேஷ்னரி எக்ஸ்பென்சஸ் இமீடியட் பணம் போயிடுச்சு. அதனால் ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் அட்டாட் டு பேங்க் தான் கிவர். ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் அட்டாட் டு பேங்க் 6000. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் த்ரூ நெட் பேங்கிங். லாஸ்ட் ஒன், இன்கம் டேக்ஸ் ஆஃப் தெரி இஸ் பெய்டு பை செக் 10,000. இன்கம் டேக்ஸ் ஒரு எக்ஸ்பென்ஸ் கிடையாது, எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணக்கூடாது. ஓனர் இன்கமுக்காக கட்டுறது, அதனால் அவருடைய கேபிட்டல் தான் டெபிட் பண்ணணும். கேபிட்டல் டெபிட் பண்ணுறதுக்குள்ள ட்ராயிங்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அதனால் ட்ராயிங்ஸை டெபிட் பண்ணி டு எதில் பேங்க்கில் போகிறதுனால டு பேங்க். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அட்டாட் டு பேங்க்னு போடணும் 10,000. ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் அட்டாட் டு பேங்க். இன்கம் டேக்ஸ் ஆஃப் தி ஓனர் பெய்டு. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். ஓகேங்களா? தேங்க்ஸ்.